வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2 நாளா பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வலைதளமே அப்படியே பரபரப்பா இருக்கு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சங்கிகளுக்கும், ஷாருக் கான் ஃபேன்ஸுக்கும் ஒரே வார்த்தை தகராறு நடந்துட்டு இருக்கு. என்னடா பிரச்சனை அப்படின்னு போய் பார்த்தா, ஒரு 2 நாள் முன்னால ஒரு செய்தி வந்து பரபரப்பாகுது. அதாவது கத்தார் நாட்டுல 8 இந்தியன் நேவி வெட்டரன்ஸ்க்கு வந்து அவங்க இஸ்ரேல் நாட்டுக்கு உளவு பார்த்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுல கத்தார் நீதிமன்றம் அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்குது. இந்த செய்தி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் முன்னால ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நேவி வெட்டரன்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா, எல்லாருமே வந்து ரொம்ப இம்பெக்கபிளான ஆஃபீசர்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது 20 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட இல்ல. அந்த அளவுக்கு வந்து இந்திய நாட்டுக்காக கடுமையான உழைப்ப வந்து அவங்க குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்ப அப்படிப்பட்ட ஆஃபீசர்ஸ் மேல உளவு பார்த்தாங்க. அதுவும் இந்தியாவுக்கு இல்ல, இஸ்ரேலுக்காக உளவு பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுல கத்தார் நீதிமன்றம் இவங்க 8 பேருக்கும் மரண தண்டனை குடுத்து இவங்கள வந்து ஜெயில்ல தூக்கி போடுறாங்க. இது பரபரப்பானோன்ன, இங்க இருக்கக்கூடிய அந்த 8 நேவி ஆஃபீசர்ஸோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட மன்றாடுறாங்க. எப்படியாவது ஏதாவது பண்ணுங்க. அவங்கள வந்து கூட்டிட்டு வாங்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட லீகல் டீம் வந்து இந்த கோர்ட் தீர்ப்பை நோக்கி உயர்நீதிமன்றத்துல அப்பீல் பண்றாங்க. அரசாங்கமும் அவங்களுக்காக பேசுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட நெடிய சட்ட சிக்கல் போராட்டங்கள் இதுக்கெல்லாம் அப்புறம் அவங்களுடைய இந்த டெத் பெனால்டி அப்படிங்கிறது குறைக்கப்பட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டா மாத்தப்படுது. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டா மாத்துனதுக்கு அப்புறம் வித்தின் அ ஃபியூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க 8 பேரையும் கத்தாரோட உச்சபட்ச நீதிமன்றம் குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு சொல்லி 8 பேரையும் விடுதலை பண்ணியிருக்கு. இவங்க 8 பேரும் இந்தியாவுக்கு திரும்பி வர போறாங்க அப்படிங்கிற செய்தி பரபரப்பாகுது. உடனே பார்த்தீங்கன்னா, சங்கிகளுக்கெல்லாம் பயங்கர குஷி. இவங்க விடுதலை ஆறது வரைக்கும் எந்த சங்கியுமே இந்த 8 பேரை பத்தியோ, இல்ல இவங்க கஷ்டப்படுறத பத்தியோ யாருமே எந்த வலைதளமும் பேசல. ஆனா இவங்க விடுதலை ஆனோனே என்ன பேசுறாங்க? ஆஹா! பாத்தீங்களா? மோடி வந்து எப்படி சாதிச்சுட்டாரு. கத்தாருக்கு வந்து நம்ம ஆளு வந்து அ அப்படியே தன்னுடைய சிம்ம சொப்பனத்த காட்டிட்டாரு. கத்தார் அப்படியே பயந்துருச்சு. நம்ம விஸ்வகுருவ பார்த்து கத்தார் பயந்து இவங்க 8 பேரையும் விடுதலை பண்ணிருச்சு. பாத்தீங்களா? மோடி ஹே தோ மும்கின் ஹே. மோடி இருந்தா எல்லாமே நடக்கும். யார் எங்க மோடின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர கட்டி பிடிப்பாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, வார் நடக்கும்பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட பேசி ஒரு 1/2 மணி நேரம் வார நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு திருப்பி கூட்டிட்டு வருவாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஷேக் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு. திடீர்னு இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா போப்ப கட்டி பிடிச்சு சந்தோஷமா போட்டோ கொடுப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு விஸ்வகுருனால தான் இது சாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து மோடியை பாராட்டுறதும், இன்னொரு பக்கம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பாராட்டுறதும் அப்படின்ட்டு பயங்கர ஃபயர் விட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருந்ததாக சங்கிங்க. இது ஒரு உச்சக்கட்ட ஒரு இதுல கழிப்புல இந்த சங்கிகள் இருக்கும் பொழுது இவங்க கட்சியை சேர்ந்த, அதுவும் கலகம் பண்ணணும்னா இவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டு அதை வேடிக்கை பார்க்கறது அப்படிங்கிறது இவர் தொடர்ந்து பல வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாரு. வேற யாரும் இல்லைங்க, நம்ம சுப்பிரமணிய சுவாமி தான். இவர் ஒரு பேட்டியில பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கிறாரு, இதுக்கெல்லாம் மோடி தான் காரணம்னு இவங்கெல்லாம் சும்மா ஃபயர் விட்டுட்டு தெரியுறாங்க. இதுக்கு உண்மையான காரணம் மோடி இல்ல, ஷாருக் கான். ஏன்னா மோடி எல்லாம் பேசி இந்திய நாட்டிலேருந்து தூதர்கள்லாம் பேசி டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் மூலமா எல்லாம் ட்ரை பண்ணி அப்படியும் இந்த 8 பேரையும் விடுதலை பண்ண முடியலன்னு மோடி அவர்கள் ஷாருக் கானை தொடர்பு கொண்டு, நீங்க எப்படியாவது போய் நீங்க வந்து அந்த எமீர் கத்தாருடைய எமீர் கிட்ட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்க, அந்த ஃபேமிலியே உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க தயவு செஞ்சு அவங்க கிட்ட பேசி இந்த 8 பேரையும் ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு மோடி கெஞ்சினதாக இவர் ஒரு இன்டர்வியூல கொளுத்தி போட்டார். கொளுத்தி போட்டதுதான் மிச்சம். சமூக வலைதளங்கள்ல எக்ஸ் வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா, உடனே ஷாருக் கான் அந்த எமீரோட இருக்கக்கூடிய போட்டோஸ் பகிரப்படுது. அவர் ரீசெண்டா கத்தாருக்கு போயிருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஃபேமிலியை எல்லாம் மீட் பண்ணியிருக்கிறாரு. முக்கியமான நபர்களை எல்லாம் மீட் பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து ஷாருக் கானுடைய ரசிகர்கள்லாம் வந்து எக்ஸ் வலைதளங்கள்ல ஷேர் பண்ணி, பாத்தீங்களா எங்க பட்டான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்தீங்களா, உங்க மோடி எல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க மோடியை விட பவர்ஃபுல் எங்க ஷாருக் கான். எங்க பட்டான் வந்து போய் பேசி எல்லாரையும் வந்து விடுதலை பண்ணி உயிரோட திரும்ப மீட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு ஷாருக் கானுக்கு ஒரு பக்கம் ஃபயர் விட ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பார்த்தோன்னா சங்கிகளுக்கு பயங்கர கடுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. மோடி பெரியவரா, ஷாருக் கான் பெரியவரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வார்த்தை போர் வந்து இன்னைக்கு எக்ஸ் வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா
சுப்பிரமணிய சுவாமியை பத்தி நமக்கு தெரியும். எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை இப்படி கொளுத்தி போட்டு வேடிக்கை பார்க்கறது ஒன்றும் அவருக்கு இது முதல் தடவை இல்லை. ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே சும்மா பரபரப்பாக சொல்றாரு அப்படின்னு முழுசாவும் கடந்து போயிட முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மேல சொத்து குவிப்பு வழக்கு வந்து அவங்க கன்விக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் சுப்பிரமணிய சுவாமி. அவர் தான் எல்லாத்துக்கும் பிள்ளையார் சுழி போட்டாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வெறும் பரபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. அப்ப இதுக்கு பின்னால என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பார்க்கும்போது நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியுது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் உங்க முன்னால வைக்கிறேன். அப்புறம் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்து இதுல எவ்வளவு உண்மை இருக்கும் இல்ல எவ்வளவு பொய் இருக்கும் இந்த செய்தியில அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. நம்பர் 1, நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி இந்தியர்கள் வந்து வெளிநாடுகள்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, அதுல கிட்டத்தட்ட 60% பேர், அதாவது கிட்டத்தட்ட 90 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் வந்து மிடில் ஈஸ்ட்ல, இந்த மாதிரி இஸ்லாமிய கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்ட்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க. கத்தாருக்கும் இந்தியாவுக்கும் வந்து நல்ல ரிலேஷன்ஸ் வந்து எப்பவுமே டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு. ஆனா முதல் விரிசல் உரசல் எங்க ஏற்படுதுன்னா, கொஞ்ச நாள் முன்னால பாஜகவை சேர்ந்த ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் நுப்பூர் சர்மா நபிகள் நாயகத்தை மிகவும் தரைக்குறைவா பேசி ஒரு டைம்ஸ் நவ் சேனல்ல ஒரு டிபேட் கொடுத்து அது பெரிய பரபரப்பாகி கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க இல்லையா? அப்படி கண்டனம் தெரிவித்த முதல் நாடு பாத்தீங்கன்னா கட்டார். அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய இந்தியன் அம்பாசிடரை கூப்பிட்டு கடுமையாக இதற்கு கண்டனம் தெரிவித்து அவங்க வந்து இன் வேர்ட் இன் ரைட்டிங் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு அவங்க ஒரு செய்தி வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம கத்தாரை தொடர்ந்து மற்ற இஸ்லாமிய நாடுகளும் கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சோன்னே பிஜேபி பயந்துகிட்டு இந்த நுபுர் சர்மாவை வந்து வேலையை விட்டு தூக்குனாங்க, அவங்களோட பொசிஷனை விட்டு தூக்கி கட்சியை விட்டு தூக்குனாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ ஏற்கனவே இந்தியாவுக்கும் கட்டாருக்கும் இருக்கக்கூடிய நல்ல ரிலேஷன்ஷிப்ல முதல் விரிசல் இப்படி ஏற்படுது. இரண்டாவது விரிசல் எங்க ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்டைன் இருக்கு இல்லையா, இந்த வார்ல வந்து கத்தார் நாடு ஒரு முக்கியமான மீடியேட்டரா இருக்காங்க. 2 பேருக்கு நடுவுல பேச்சுவார்த்தைக்கு ஒரு முக்கியமான மீடியேட்டரா கத்தார் நாடு இருக்கு. அப்ப இந்தியாவுடைய பொசிஷன் எப்பவுமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாடுகளுக்கும் வந்து நாங்க சப்போர்ட் பண்ணல, இதை வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கா பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை தான் இந்தியா எப்பவுமே எடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு படி மேல போய் சொன்னோம்னா கொஞ்சம் ப்ரோ பாலஸ்தீனிய ஸ்டாண்டை தான் இந்தியா எடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் வார் நடக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சங்கி கூட்டம் எக்ஸ் வலைதளத்துல தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா பதிவுகள் போடுறதும், இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை வந்து புகழ்ந்து தள்ளுறதும், அங்க கொத்து கொத்தா இறந்து கிடக்கக்கூடிய அந்த பாலஸ்தீனிய மக்களை, பாலஸ்தீனிய குழந்தைகளை எல்லாம் வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து நக்கல் பண்ணி எண்ணி நகையாடி போட்ட போஸ்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ், இந்தியாவுக்கும் கட்டாருக்கும் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்ல ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இதோடைய டிஸ்பிளஷரையும் வந்து அந்த நாடு வந்து தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ரெண்டும் ஒரு பக்கம் ஒரு காரணம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா COP28 அப்படிங்கிற ஒரு மாநாடு, ஒரு சம்மிட் வந்து துபாயில நடந்தது இல்லையா? அங்க வந்து மோடி நேரடியாக இந்த கத்தாருடைய எமீரை வந்து மீட் பண்ணாரு, பேசினாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். அப்போ அந்த நேரத்துல வந்து மோடி ஒருவேளை இந்த 8 பேரை விடுதலை செய்யறத பத்தி அவர்கிட்ட பேசினாரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இவங்க வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சம்பவமா நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, கத்தாரோட இந்தியா வந்து கிட்டத்தட்ட 78 பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒப்பந்தம், அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் எல்என்ஜிக்கான ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. அப்போ நாம ஒரு நாட்டுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் போடுறோம், இவ்வளவு பெரிய ஹை வேல்யூ ஒப்பந்தம் போடுறோம்னா நம்ம கிட்ட ஓரளவுக்கு நெகோசியேட்டிங் பவர் வரும், பர்ச்சேசிங் பவர் இருக்கும் பொழுது நெகோசியேட்டிங் பவர் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சம்பவங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னால ஷாருக் கானுடைய சன் ஆரியன் கான் மேல இவங்க ட்ரக்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு கேஸை வந்து போட்டு இவங்க எப்படி அலக்கழிச்சாங்க, பாஜக அரசு எப்படி ஷாருக் கானையும் அவர் மகனையும் வந்து அலக்கழிச்சாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். கடைசியில பாத்தீங்கன்னா அதுல இன்வால்வ் ஆன அந்த சமீர் வாங்கடே அப்படிங்கிற ஆபீசர் வேணும்ட்டே ஷாருக் கான் பையன் மேல ஒரு கேஸை போட்டு அவர்கிட்ட 25 கோடி பேரம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் வெளியில வந்தது. அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் மேல இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு ரீசன்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா, இந்த சமீர் வாங்கடே மேல இடி மணி லாண்டரிங் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி
இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, இது சம்பந்தமா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில வருது. அப்போ இது எல்லா சம்பவத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது, ஒருவேளை மோடியால முடியல, ஷாருக் கானை கூப்பிட்டு பேசியிருப்பாரோ, நீங்க வந்து கொஞ்சம் பேசி எப்படியாவது இந்த 8 பேரை விடுதலை பண்ணுங்க, பதிலுக்கு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த இந்த சமீர் வாங்கடேவை நாங்க ஈடிய வச்சு கவனிச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு டீலிங் மறைமுகமா இவங்க பேசியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னால தன்னை நோக்கி பொய்யான செய்திகளை வந்து இந்த பாஜக ஐடி விங் பறக்கும் பொழுது எந்த மறுப்பும் தெரிவிக்காத ஷாருக் கான், தன்னுடைய மகன் அரெஸ்ட் போது எவ்வளோ சர்ச்சைகள் வந்தோன்னா அப்பவும் எந்த மறுப்பும் தெரிவிக்காத ஷாருக் கான், இந்த செய்தி வெளியில வந்தோடனே உடனே ஒரு நாள்ல ஒரு மறுப்பு செய்தியை போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் வந்து பர்சனல் வேலையா நான் கத்தாருக்கு போனேன், அங்க இருக்கிறவங்களை எல்லாம் மீட் பண்ணேன், மத்தபடி இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுல உண்மையிலேயே சாதிச்சது வந்து இந்திய அரசாங்கமும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் தான். அதனால இந்த பிரச்சனையில என்னுடைய மறுப்பை நான் தெரிவிச்சுக்கிறேன் அபிஷியலா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு என்னைய விட்டுருங்கடா சாமி அப்படின்னு அவர் ஒரு பெரிய கும்பிடு போடாத குறையா இந்த விஷயத்துல தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சோ எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும், எந்த அளவுக்கு பொய் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இனி வரும் காலங்கள்ல ஏதாவது ஒரு செய்தி வெளியில வந்ததுன்னா இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கோ பொய் இருக்கோ அப்படிங்கறத நம்ம நினைக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி 8 நேவி வெட்டரன்ஸ் நம்ம நாட்டுக்காக உண்மையாக உழைச்ச அந்த 8 நேவி வெட்டரன்ஸும் தூக்கு மேடையிலேருந்து தப்பிச்சு இன்னைக்கு சேஃபா நமக்கு நாட்டுக்கு திரும்பி வராங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். பொதுவா சொல்லுவாங்க, நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கலகத்தை வந்து சுப்பிரமணிய சுவாமி கொளுத்தி போட்டிருக்கிறாரு. பார்ப்போம் இது எப்படி போய் முடியுது அப்படின்னு. நன்றி, வணக்கம்.